எனக்கு என்னென்னா மச்சி காக்கா அப்புறம் என் தம்பிலாம் வந்திருந்தான்ல. அதனால நேற்று நைட்டு வெளியே போயிட்டு லேட்டாக தான் வந்தோம். காலையில் மழை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணியா நெய்ச்சோறான்னு கேட்டதுக்கு நெய்ச்சோருக்கு தான் ஓட்டு அதிகமாக விழுந்துச்சு. அப்புறம் நெய்ச்சோறு தான் கிடக்கணும்னு பண்ணியாச்சு. இது வரைக்கும் எத்தனை பேர் தங்கச்சி நான் மச்சான் ஒரு 8 பேர்கிட்டலாம் நான் இது வரைக்கும் சமைச்சதே கிடையாது. அதுவும் அவ்வளோ பெரிய சட்டி இருக்குதான்னு தெரியல. நல்ல வேலை தேடி பார்த்ததுல இருந்துச்சு. எங்கள் மாமி தான் அதை கொண்டு போய் இதை கொண்டு போய் நல்ல வேலை தந்து விட்டாங்க. அப்புறம் அம்மா அந்த வரட்டின கறி தந்திருந்தால அதை மொத்தமாக போட்டு அப்படியே ஆணும் மாதிரி தான் வச்சுருந்தேன். ஒரு 5 விசிலுக்கு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பருப்பு கத்திரிக்காய்லாம் நான் வச்சதே இல்லை. எங்கள் ஆத்தாட்ட தான் ரெசிபி கேட்டு வச்சேன். இந்த தோரம் பருப்பு சின்ன பருப்பு இந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கொஞ்சமாக மசாலா தூள் போட்டு 2 விசிலுக்கு வைன்னு சொன்னால் சைடு பை சைடு இங்கே கறியுமே வந்துட்டு அதுக்குமே 2 உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு தேங்காய் ஊற்றி உருளைக்கிழங்கு வேவுறதுக்கு 2 விசில் வச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரோ ஃபாலோ பண்ணாமல் பார்த்துங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பருப்பு வெந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சா பருப்பு ரெடி. அப்புறம் சிக்கனையுமே பொரிச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சாச்சு. அதனால எல்லோரும் சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கு தான் சொல்லி சாப்பிட்டாங்க. நம்ம சாப்பிடும்போது தானே உண்மை தெரியும். நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேறிட்டேன்னு நினைக்கிறேன்.